கடலூர் முதுநிலை காவல் நிலையத்தில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். கடலூர் முதுநகர் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் விவரம், நிலைய எழுத்தர் அறை பதிவேடுகள், ஆண் கைதி அறை, பெண் கைதி அறை உள்ளிட்ட பதிவேடுகள் குறித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது வேளாண் உழவர் நலத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சிவவே கணேசன் உட்பட அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். தாயின் வீட்டை எழுதி வாங்கிவிட்டு கைவிட்ட பிள்ளைகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் மாவட்ட ஆட்சியரிடம் மூதாட்டி கண்ணீர் மல்க மனு அளித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் உலகமூட்டில் வசித்து வருபவர் 80 வயதான மூதாட்டி ரோசம்மாள். இவரது கணவர் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இறந்துவிட்ட நிலையில் ரோசம்மாளுக்கு ஒரு மகளும் 4 ஆண் பிள்ளைகளும் உள்ளனர். அனைவருக்கும் திருமணமாகி அவரவர்களுக்கும் குழந்தைகள் உள்ளது. இந்த நிலையில் மூதாட்டி ரோசம்மாள் தங்கியிருந்த வீட்டை 4 ஆண் பிள்ளைகளும் எழுதி வாங்கிவிட்டு பெற்ற பிள்ளைகளே தாயை வீட்டை விட்டு அனுப்பியதால் மூதாட்டி இருக்க இடமில்லாமல் வீட்டின் வெளியே வாழ்ந்து வந்துள்ளார். இந்நிலையில் மகள் சுசீலா திருமணமாகி கேரளாவில் கணவரோடு வாழ்ந்து வந்த நிலையில் தாயின் நிலையை பார்த்து குமரி மாவட்டத்திற்கு வந்து 1 வருடமாக உடன் இருந்து உதவி செய்து வந்துள்ளார். இதற்கிடையே வீட்டின் முன்பு மூதாட்டி வசித்து வந்த இடத்தில் மகள் சுசீலா ஒரு அறை கட்டி கொடுத்து தாயை தங்க வைத்துள்ளார். ஆனால் மகன்கள் அந்த அறையையும் இடிக்க சண்டையிட்டு வருவதால் மனமுடைந்த தாய் ரோசம்மாளும் மகள் சுசீலாவும் நாகர்கோவில் ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து மாவட்ட ஆட்சியரிடம் கண்ணீர் மல்க மனு அளித்தனர். இச்சம்பவம் அப்பகுதியில் இருந்தவர்களை சோகத்தில் ஆழ்த்தியது. நாகர்கோவில் அருகே ரூபாய் 20 லட்சம் கடன் பெற்றுவிட்டு தலைமறைவான அழகு நிலைய உரிமையாளர் கடையின் முன்பு வழக்கறிஞர்கள் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் மண்டைக்காடு அடுத்த லட்சுமிபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் ஆலிவர் அலெக்ஸ். இவர் அருமனை, நாகர்கோவில் மற்றும் திருவனந்தபுரம் உள்ளிட்ட இடங்களில் பியூட்டி பார்லர் நடத்தி வந்துள்ளார். இந்த நிலையில் திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த மகேஷ் என்பவரிடம் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு 2 தவணைகளாக ரூபாய் 20 லட்சம் பணத்தை பெற்றுள்ள நிலையில் அதனை இதுவரை திருப்பி செலுத்தவில்லை. இதனால் கடன் கொடுத்த மகேஷ் வழக்கறிஞர்களுடன் வந்திருப்பதை அறிந்த ஆலிவர் அலெக்ஸ் கடையிலிருந்து தப்பி ஓடி தலைமறைவாகியுள்ளார். இதனையடுத்து வெட்டூர்னி மடம் பகுதியில் உள்ள அவரது கடையை மகேஷ் மற்றும் அவரது வழக்கறிஞர்கள் முற்றுகையிட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சம்பவம் அறிந்த வடசேரி காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து இருதரப்பு வழக்கறிஞர்களுடன் சுமூக பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்பு இருதரப்பினரும் சம்பவ இடத்திலிருந்து கலைந்து சென்றனர். ஏராளமான வழக்கறிஞர்களும் போலீசாரும் அப்பகுதியில் குவிந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. பாமக நிறுவனர் ராமதாஸ் குறித்து விமர்சனம் செய்த தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் மன்னிப்பு கேட்க கோரி புதுச்சேரியில் பாமகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக முதலமைச்சர் அதானி குழும நிறுவனரை சந்தித்து பேசியது குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் விளக்கம் அளிக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிக்கை விடுத்திருந்தார். இதுகுறித்து தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது ராமதாஸை அவமதிக்கும் வகையில் பேசியிருந்ததாக கூறி இதனை கண்டித்து புதுச்சேரியில் பாமகவினர் ராஜீவ்காந்தி சிலை 4 முனை சந்திப்பில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் போது பாமக நிறுவனர் ராமதாஸ் குறித்த பேச்சுக்கு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் மன்னிப்பு கேட்க வலியுறுத்தியும் அவரது பேச்சை கண்டித்தும் கோஷங்கள் எழுப்பினர். இதனையடுத்து மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் சமாதானப்படுத்தி கலைய செய்தனர். ஈரோட்டில் நடைபெற்ற கலைஞர் நூலகம் திறப்பு விழாவில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு திறந்து வைத்தார். ஈரோடு வடக்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் பவானி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெரிய புலியூர் பகுதியில் கலைஞர் நூலகம் திறப்பு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கொடியினை ஏற்றி வைத்து பின்னர் நூலகத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். அதைத் தொடர்ந்து பெரிய புலியூர் பகுதியில் உள்ள அம்பேத்கர் படிப்பகம், திருமா பயிலகம் ஆகியவற்றில் நடைபெற்று வரும் பணிகளை பார்வையிட்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் மகளிர் விடுதலை இயக்கத்தின் பொறுப்பாளர்கள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுபவர்கள் தாங்கள் சங்க நிர்வாகிகளை சந்தித்து கோரிக்கைகள் குறித்து கேட்டு தீர்த்து வைப்போம் என்று தீர்மானம் எடுக்கக்கூடிய வகையில் அடுத்த மாநாடு அமையும் என கோவில்பட்டியில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா பேசியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா தலைமையில் புதிய நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய விக்ரமராஜா, தமிழக வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் மத்திய அரசு, மாநில அரசுகளுக்குரிய பிரச்சினைகளை உடனடியாக தீர்க்க வேண்டும் என்பதனை வலியுறுத்தி டிசம்பர் 11ஆம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். 24 மணி நேரமும் கடைகள் செயல்படலாம் என்று முதல்வர் அறிவித்த பிறகும் காவல்துறையினர் 10 மணிக்கு மேல் கடைகளை அடைக்க சொல்லி கட்டாயப்படுத்தப்பட்டு வருகின்றனர். வணிகர்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டுமே தவிர கடைகளை பூட்டுங்கள் என்று சொல்லக்கூடாது என்று கூறினார். 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுபவர்கள் தங்கள் சங்க நிர்வாகிகளை சந்தித்து கோரிக்கைகள் குறித்து கேட்டு தீர்த்து வைப்போம் என்று தீர்மானம் எடுக்கக்கூடிய வகையில் அடுத்து நடைபெற இருக்கும் மாநாடு அமையும் என்று கூறினார். வரும் 27 மற்றும் 28ஆம் தேதிகளில் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்களிலும் கனமுதல் அதிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள வானிலை ஆய்வு மையத்தில் இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய கிழக்கு இந்திய பெருங்கடல் பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் எனவும், அதன் பிறகு அதற்கு அடுத்த 2 தினங்களில் வடமேற்கு திசையில் தமிழகம் இலங்கை கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என்று கூறினார். தமிழகத்தில் இன்று அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், 27 மற்றும் 28ஆம் தேதிகளில் கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அதி கனமழையும், ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறினார். சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறினார். அதி கனமழைக்கும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அரியலூர், விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் வாய்ப்பு உண்டு. 28ஆம் தேதி காஞ்சிபுரம், விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, திருவள்ளூர், சென்னை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். 29ஆம் தேதி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு உள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையில் மீனவர்கள் மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், தமிழக கடற்கரை பகுதிகள், மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் தெற்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கு அடுத்து வரும் 5 தினங்களுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஆழ்கடலில் இருக்கின்ற மீனவர்கள் கரைக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஐயப்ப சுவாமி பாடல் குறித்து மக்கள் உணர்வை புண்படுத்தும் வகையில் பாடல் சமூக வலைதளங்களில் பரவி வரும் நிலையில் கானா பாடகி இசைவாணி மீது நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் இந்து மக்கள் கட்சி சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இந்து மக்கள் கட்சியின் மாநில மகளிர் அணி தலைவி சுசிலா தேவி தலைமையில் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு ஒன்று அளிக்கப்பட்டுள்ளது. அதில் சபரிமலை ஐயப்ப சுவாமி குறித்து மக்கள் உணர்வை புண்படுத்தும் வகையில் சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் பாடல் இயக்குநர் ப. ரஞ்சித் அவர்களின் நீலம் கலாச்சார மையம் நடத்திய நிகழ்ச்சியில் கானா பாடகி இசைவாணி பாடியுள்ளார். எனவே ஐயப்ப சுவாமி கோவிலுக்கு பெண்கள் செல்வது குறித்து வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதால் இந்த விவகாரத்தை உயரதிகாரிகள் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த மனுவில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தேனியில் தனியார் மருத்துவமனையில் முறையான சிகிச்சை அளிக்காமல் இளைஞர் உயிரிழந்ததாக புகார் எழுந்த நிலையில் மருத்துவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கும் வரை உடலை வாங்க மாட்டோம் என்று கூறி உறவினர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே மார்க்கையன்கோட்டை பகுதியைச் சேர்ந்த மனோஜ்குமார் என்பவர் ஒரு வாரத்திற்கு முன் கீழே விழுந்ததில் இடுப்பில் காயம் ஏற்பட்ட நிலையில் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். பின்னர் அங்கிருந்து தேனி என்ஆர்டி சாலையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் நேற்றிரவு மனோஜ்குமார் உயிரிழந்தார்.
இதனையடுத்து 1.5 லட்சம் ரூபாய் பணத்தை கட்டினால்தான் உடலை தருவதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்ததால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் தனியார் மருத்துவமனை முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் மனோஜ்குமார் உடல் வைக்கப்பட்டிருந்த பிரேத அறை முன்பு கூடிய உறவினர்கள் முறையான சிகிச்சை அளிக்காததால் தான் மனோஜ்குமார் உயிரிழந்ததாகவும், தவறான சிகிச்சை அளித்த மருத்துவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கும் வரை உடலை பெறமாட்டோம் என்றும் கூறி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் பரபரப்பான சூழல் நிலவியது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.